Hi guys, welcome to Magil with Magil. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் ஹாட் டாப்பிக்கில் போயிட்டு இருக்க 2026 எலெக்ஷன். அந்த எலெக்ஷனுக்கு அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அதை நம்ம சைட்லேருந்து நம்மளாக சொல்லாமல் பப்ளிக்லேருந்து பப்ளிக்கோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. இவரெல்லாம் பேசுகிறாரு, ஆனால் பேசினாலும் எப்படி சொல்ல முடியும்? ஓட்டு போட்ட மக்கள் ஓட்ட போட்டு தானே இவ்வளோ நாளாக அவரும் ரொம்ப நாளாக பேசிகிட்டே தான் இருக்கிறாரு. பேசுகிறாரு, ஆனால் ஜனங்க ஏற்றுக்கணும்ல, ஏற்றுக்காம இருக்கிறாங்களா இருக்கிறீங்க? நான் வந்து கேர்ள்ஸ்க்கு பாதுகாப்பு கிடைக்கணும். ஓகே, பெண்களுக்கான ஆமாம் பாதுகாப்பு வேணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. தளபதி வந்தால் அதை கரெக்டாக பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா? நினைக்கிறேன். அது எதுவுமே பண்ணலை. ஓகேண்ணா, இவர் வந்தால் ஏதாவது பண்ணுவாருன்னு தான் பார்க்கலாம். ஓகேண்ணா. ஓ, ஆந்திரா. நீங்கள் I know these two guys, that's why. ஓகே ப்ரோ, சூப்பர், தேங்க்யூ. செய்வாங்கன்னு இது வரைக்கும் யாரும் செய்யலை. ஓகேண்ணா. எல்லாம் அவங்கவுங்க மேலே போயிட்டே இருக்கிறாங்க, நம்ம கீழே போயிட்டே இருக்கிறோம். ஓகேண்ணா. இவர் கொடுத்தா என்ன பண்ணலாம்? மாற்றம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வரும். ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. ஹாய்க்கா. 2026 உங்களோட ஓட்டு யாருக்கு போடுவீங்கன்னு கிளிக் பண்ணுங்கக்கா. ஒரு சின்ன கருத்து கணிப்பு தான். விஜய் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, எதுக்காக விஜய் அவர்களை செலக்ட் பண்ணியிருக்கீங்க? விஜய் ரசிகர் நான். அவரோட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த எப்படி சொல்கிறதுனா, அவருடைய சாங்காக இருக்கட்டும், அவருடைய படமாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு அவருடைய கேரக்டர்லேருந்து எல்லாமே அவரை பிடிக்கும். ஓகே, இப்போ 2026 எப்படி சொல்கிறதுனா, இப்போ தென் வந்து பார்த்தீங்கன்னா வாலிப பிள்ளைங்களுக்காக இருக்கட்டும், இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் யூத்தில் வந்து அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. அவர் புக்ஸ் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. நிறையா வந்து பார்த்தீங்கன்னா உணவு இருக்கட்டும், எது இருந்தாலும் சரி அவர் ரொம்ப பண்ணியிருக்கிறாரு, ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இப்போ 2026 இவரை செலக்ட் பண்ணி ஒரு சிஎம்மாக வந்தாருன்னா என்னென்ன பண்ணுவாருன்னு எதிர்பார்க்குறீங்க? எல்லாமே பண்ணுவார். எப்படி சொல்கிறதுன்னு புரியல. எல்லாமே அவருக்கு கெஸ்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா யூத்தாக இருக்கட்டும், தென் பாய்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவார், அவர் உதவி பண்ணுவார். ஓகேக்கா, தேங்க்யூ ஸோ மச்க்கா. தேங்க்யூ. இதில் உங்களுக்கு யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க டிக் பண்ணலாம். நீங்கள் ஆந்திரா தமிழ் தெரியாது, பட் தலைவர். ஆந்திரா. நீங்கள் I know these two guys, that's why. ஓகே ப்ரோ, சூப்பர், தேங்க்யூ. எடப்பாடி. இப்போ எடப்பாடி செலக்ட் பண்ணுறதுக்கான ரீசன்க்கா? ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் எப்போவுமே வந்து எம்ஜிஆர் பீரியட்லேருந்தே எங்கள் ஃபேமிலியாக வந்து பார்த்திங்கன்னா ரெட்டலைக்கு தான் போடுவோம். ஓகே. ஸோ அதனால் வந்து நாங்கள் எப்பயுமே வந்து ரெட்டலைக்கே போடுறதுனால அவருக்கு அதே கண்டினியூ அப்படியே சூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேக்கா, தேங்க்யூ. தேங்க்யூ. 2026 உங்களோட ஓட்டு யாருக்கு போட போகிறீங்க? விஜய்க்கு. தளபதியை செலக்ட் பண்ணதுக்கான காரணம்க்கா? அவர் கொஞ்சம் மக்களுக்கு நல்லது செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக. 2026 சிஎம் ஆகிட்டார் அப்படின்னா என்னென்ன பண்ணுவாருங்கிற ஒரு கெஸ்ஸிங்கில் இருக்கீங்க, என்ன எதிர்பார்க்குறீங்க? நான் வந்து கேர்ள்ஸ்க்கு பாதுகாப்பு கிடைக்கணும். ஓகேக்கா, பெண்களுக்கான ஆமாம் பாதுகாப்பு வேணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. தளபதி வந்தால் அதை கரெக்டாக பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா? நினைக்கிறேன். அது நடக்குமா என்னன்னு அவர் கையில் தான் இருக்குது. ஓகே, 2026 யாருக்கு நான் உங்கள் ஓட்டு போட போகிறீங்க? எடப்பாடியாருக்கு ஓட்டு போடுவோம். எடப்பாடியாரை சூஸ் பண்ணுறதுக்கான காரணம்னா அவர் நல்லா செய்கிறாரு, அவ்வளோதான். ஓகேண்ணா. நாங்கள் அண்ணாதிமுக எம்ஜிஆர் கட்சி. எம்ஜிஆர்லேருந்து வரதுனால அப்படியே அதே தான். ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. அவ்வளோதான். 2026 உங்களோட ஓட்டு யாருக்கு போட போகிறீங்க? ஆமாம் ப்ரோ, டிக் மட்டும் பண்ணுங்க. தளபதியை செலக்ட் பண்ணுறீங்க, தளபதியை செலக்ட் பண்ணதுக்கான ரீசன் ப்ரோ? ஏன்னா ஒரு சேஞ்ச் வேணும் கண்டிப்பாக. ஏன்னா நான் இப்போ இருக்க கவர்மெண்ட் வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக ஒன்றும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, மேபி இவங்க வந்தால் கொஞ்சம் புதுசாக பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் சேஞ்சஸ் கண்டிப்பாக வேணும்னு நினைக்கிறீங்க? அதுக்காக தான் டெஃபினட்டாக சூஸ் பண்ணேன். ஓகே, தேங்க்யூ ப்ரோ. விஜய் செலக்ட் பண்ணதுக்கான காரணம் ப்ரோ? ஒரு புதுசாக ஏதாவது தலைமுறைக்கு பண்ணுவாருன்னு சொல்லிட்டு ஒரு சேஞ்சஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக எதிர்பார்க்கணும். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. 2026 உங்களோட ஓட்டு யாருக்கு நான் போட போகிறீங்க? அந்த ஒரு டிவி கேட்க போட போகிறோம். தளபதியை செலக்ட் பண்ணதுக்கான காரணம்னா? பெரும்பாலும் நம்ம என்னன்னா இப்போ 2 கட்சிக்கு தான் நம்ம ஓட்டு போட்டுட்டு இருக்கோம். ஓகேண்ணா. புதுசாக அவர் வந்து நல்லது பண்ணுறாருன்னு ஒரு நம்பிக்கையில் தான், வேறு எதுவும் இல்லை. புதுசாக ஒரு சேஞ்சஸ் வரும் அப்படின்ட்டு இவ்வளோ நாள் நம்ம 2 கட்சி தான் மாற்றி ஓட்டு போட்டுருக்கோம். இது வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே நம்ம, அதனால தான். இப்போ அதே மாதிரியே நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாரும் நினைப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்களா? அதே மாதிரி சிஎம் ஆகிட்டாருன்னா என்ன பண்ணுவாருன்னு எதிர்பார்க்குறீங்க? அதாவது எப்படின்னா, இவர் மாநாட்டில் சொல்கிறது நல்ல அறிக்கை விட்டுருக்காரு பார்த்தீங்களா? அதாவது சட்டமன்றே திருப்பி நான் மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நடக்கிறது வரப்பில்லை, நான் புதுசாக செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாருல, அதெல்லாம் நிறைய எதிர்பார்க்குறோம். ஓகேண்ணா. ப்ரோ, இப்போ தளபதியை செலக்ட் பண்ணதுக்கான காரணம் ப்ரோ? அவர் தான் ப்ரோ. அடுத்தது அவர் தான் பிடிக்கும், அதனால தான். அவர் பிடிக்கும். ஏதாவது அரசியல் சம்மந்தப்பட்டது ஏதாவது ரீசன் இருக்கா ப்ரோ அவரை செலக்ட் பண்ணதுக்கான காரணம்? அப்படின்ற ஒரு தாட் இருக்குது, நம்பிக்கை இருக்குது அவர் மேலே. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. சும்மா ஒரு கருத்து கணிப்பு தான். டிக்கெட்டுங்களா?
தளபதியை செலக்ட் பண்ணதுக்கான காரணம் ப்ரோ? எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும், அதை தவிர பிடிக்கும் அப்படிங்கிறத தவிர எல்லாருமே ஒரே ரீசன் தான் சொல்கிறாங்க. விஜயை பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக ஓட்டு போடுறோம் அப்படிங்கிறது இல்லாமல் அரசியல் ரீதியாக இவ்வளோ நாள் இப்போ மாநாடுலாம் நடந்துட்டு இருக்கு, அதை பற்றி ஏதாவது உங்களோட கருத்து கணிப்பு இருக்கா ப்ரோ? இனி வர தேர்தலில் புதிய அரசியல் காங்கிரஸும் தளபதி ஒரு சேஞ்சஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக செலக்ட் பண்ணுறீங்க. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். யாருக்கு போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கீங்க? நான் சும்மா ஒரு டிக் மட்டும் ஓட்டு விஷயம்னா ரகசியமாக இருக்கணும். ஒரு ஒப்பீனியனாவது சொல்லிட்டு போகலாம்லண்ணா, இவங்க வந்தால் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பீனியன். நம்ம ஓட்டு இப்போ தளபதியை செலக்ட் பண்ணதுக்கான காரணம் ப்ரோ? ஆக்சுவலாக அவர் வந்து ஆட்சி மாறுங்கிறது ஐடியாக்காக ஒரு சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு. இப்போ அவர் வந்தால் என்னென்ன பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையாக இருக்கீங்க? எல்லாமே நல்லது பண்ணுவார்னு நம்பிக்கை இருக்குது. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். 2026 யாருக்கு ஓட்டு போடுவா இப்போ வர எலெக்ஷனில்? சரி இங்கே பாரு, இதில் பார்த்து சொல்லு, யாருக்கு ஓட்டு போடலான்னு சொல்லு. நான் யாருக்குன்னு சொல்லட்டா சொல்லு, அப்போதான் யார், அப்புறம் யாருக்குன்னு சொல்லாமல் எப்படி ஓட்டு போடுறது? நான் எப்பயுமே ரெட்டாளிக்கு தாங்கன்னு போடுவேன். ரெட்டாளிக்கு ஓட்டு போடுவீங்க? சரி ஓகே, ரெட்டாளி டிக் பண்ணிக்கிறேன். யாருக்கு போடலாம் அப்படின்னு பண்ணுங்க. டிக் பண்ணுங்க. இப்போ விஜய் செலக்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன? அவர் வந்தால் நல்லா பெஸ்ட்டு கொடுப்பாரு, அவரோட பெஸ்ட்டு கொடுப்பாருங்க நம்பிக்கை இருக்குது. ஓகே, 2026 உங்களோட ஓட்டு யாருக்கு போடுவீங்க? சும்மா சென்சஸ் மாதிரி எடுக்கலாம் சார். இப்போது உதயசூரியன் செலக்ட் பண்ணதுக்கான காரணம்னா? பழைய டிஎம்கேலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கு. 2026 உங்களோட ஓட்டு யாருக்கு நான் போடுவீங்க? இப்போ உதயசூரியன் செலக்ட் பண்ணதுக்கான காரணம்னா? இல்லை, அவர் நல்ல ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. வேற யாரும் பூத்து வந்து என்ன பண்ண போகிறாங்க? புதுசாக வந்து எந்த ஒரு இது இல்லாதனால இவரே கண்டினியூ ஆகும். ஓகேண்ணா, தேங்க்யூ. உங்களோட ஓட்டு யாருக்கு போடலான்னு ஐடியா? விஜய்க்கா? அப்படியே டிக் பண்ணிடுங்கக்கா. இப்போ தளபதியை செலக்ட் பண்ணதுக்கான காரணம்க்கா? இல்லை, யாரும் எதுவும் பண்ணல, மாற்றம் வரணும்ட்டு. மாற்றம் வரணும். ஆனால் உங்களோட ஒப்பீனியன் இப்போ எதுக்காக நான் தளபதியை செலக்ட் பண்ணியிருக்கீங்க? மாற்றம் வரல, ரெண்டு கட்சியுமே எதுவுமே பண்ணலை. ஓகேண்ணா, இவர் வந்தால் ஏதாவது பண்ணுவாருன்னு தான் பார்க்கலாம். ஓகேண்ணா. இதில் சொல்லுங்கக்கா, நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க? அவங்களுக்கு தான். இப்போ தளபதி செலக்ட் பண்ணதுக்கான காரணம்க்கா? அவங்களை எனக்கு பிடிச்சது எல்லாத்துக்கும் மாதிரி நல்லா பண்ணிருப்பாங்க, எல்லாரும் நல்லா பார்த்துக்கிறாங்க. ஒரு ஓகே, அதில் யாருக்கு நான் ஓட்டு போடுவீங்க? ஆமாண்ணா, டிக் பண்ணுமா. இப்போ விஜய் செலக்ட் பண்ணதுக்கான ரீசன்னா ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லுங்கள். இருந்தவங்களே இருந்துகிட்டு இருக்காங்க, கொஞ்சம் புதுசாக ஒருத்தவங்க வந்து புதுசாக ஒரு சேஞ்ச் வரணும், மாறினதுக்காக. புதுசாக 2026 உங்களோட ஓட்டு சரி யாருக்கு போடுவீங்க ஓட்டு? உங்களோட எடப்பாடியாருக்கு போடுவீங்க. ஓகே, எடப்பாடியார் வந்து எவ்வளோ நாளாக எப்படி பண்ணுவாருன்னு எதிர்பார்க்குறீங்க? எப்படி பண்ணுவார், நல்லது பண்ணாலும் சரி கெட்டது பண்ணாலும் சரி அவருக்கு தான் போடுவோம். அவருக்கு ஓட்டு போட்டுருவீங்க. ஓகே, நன்றி. உங்களோட ஓட்டு யாருக்கு போடுவீங்க? நாம் தமிழருக்கு இந்தாங்க, நான் அப்படியே டிக் பண்ணிடுறேன். இப்போ நாம் தமிழை செலக்ட் பண்ணதுக்கான காரணம்னா? அது மக்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும், இளைஞர் உங்களுக்கு நல்லா தெரியும்ல, நான் வேறு என்ன சொல்லணுமா? இல்லைண்ணா, உங்களோட ஒப்பீனியன் ஒரு விஷயம் இருக்கும்ல, எல்லாருக்கும் நல்லா இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம் வந்து நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. ஓகேண்ணா, இவரை தவிர வந்து இப்போல்லாம் வேறு யாரும் பேசுகிறதுக்கு ஆள் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. இதெல்லாம் மற்றெல்லாம் எல்லா உயிருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான ஒரு கருத்தாக பேசிகிட்டு இருக்காரு. அரசியலுங்கிறதும் எல்லாமே எல்லா உயிருக்கும் பொதுவானது தான், மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது. ஓகே, புரியுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் சரியான மாற்றம் தேவைப்படுதுன்னு எதிர்பார்க்க. கண்டிப்பாக இவர் தான். ஓகேண்ணா, தேங்க்யூ. இப்போ தளபதி செலக்ட் பண்ணதுக்கான காரணம்னா? புதுசாக ஒரு பண்ணால் ஏதோ ஒரு வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. புதுசாக ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. ஓகேண்ணா, தேங்க்யூ. இப்போ தளபதி செலக்ட் பண்ணதுக்கான ரீசன்? புதுமுகங்கள் வேணும், புது அரசியல் வேணும், புது அரசியல், புது மாற்றம் வேணும். ஸோ நியூ ஐடியாஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அரைச்சமாகவே அரைக்கக்கூடாது இல்லையா, புதுசாக ஏதாவது டெவலப் பண்ணுவாங்க. ஓகேண்ணா, தேங்க்யூ. 2026 உங்களோட ஓட்டு யாருக்கு ப்ரோ போடுவீங்க? என்ன நான் டிசைட் பண்ணல ப்ரோ. விஜய்க்கு போடுறது ப்ரோ. ஏன் ப்ரோ போடுறது? சும்மா டிக் பண்ணுங்க ப்ரோ, யாருக்கு போடுவீங்களோ அவங்கள டிக் பண்ணுங்க, அவ்வளோதான். வீடியோ எடுப்பீங்களா? வீடியோ எடுக்கிறது நான் டிஎம்கே இல்லை ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. இல்லை ப்ரோ, இப்போ விஜய் சொல்லிட்டு வீடியோ டிக்கெட் சீல எல்லாம் ரீசன் ப்ரோ. டிஎம்கேல ஏதாவது கட்சியில் இருக்கீங்க, ஏதாவது பதவியில் இருக்கீங்களா ப்ரோ? ப்ரோ அப்படி இல்லை ப்ரோ, சும்மா அண்ணனை இம்ப்ரெஸ் பண்ணலான்னு டிவிக்குன்னு சொன்ன. அண்ணன் டிவிக்கு டிவிக்கு நாளைக்கு தனியாக வர முடியாது இல்லையா,
அண்ணன் கூட தான் வந்தான் அவனை திடீர்னு நான் விஜய் சார் எவன்டா நீ எதுவும் அப்படின்னு ஓகே ப்ரோ. சின்ன கேள்விண்ணா, 2026 யாருக்கு நான் ஓட்டு போடுவீங்க? 2026 வர எலெக்ஷனில் யாருக்கு ஓட்டு போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கீங்க? ஆமாண்ணா. நான் இதுதான் போடுவேன். இந்தாங்கண்ணா, அப்படியே ஒரு டிக் மட்டும் அடிச்சிருங்க. ஆமாண்ணா. இப்போ இவரை செலக்ட் பண்ணுறதுக்கான காரணம்னா, இப்போ இவருக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொன்னதுக்கான ஒரு காரணம் இல்லை இருக்குல்ல? அதான் இவங்க 2 பேருக்கு தான் வந்து இதெல்லாம் தெரியுது. ஓகேண்ணா. மற்றதுக்கெல்லாம் வந்து என்ன ஒன்றும் என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு தெரியல. புதுசாக வரவங்க பண்ணுவாங்களாங்கிற ஒரு இது இல்லை, நம்பிக்கை இல்லை. ஆமாம், இது 2 பேர் தான் வைக்கிறாங்க. ஓகேண்ணா. இவங்க தான் நாட்டை பற்றி எல்லாம் பேசி வச்சுருப்பாங்க. ஓகேண்ணா. அதனால் இவங்களுக்கு தான் போட முடியும். மற்றெல்லாம் வந்து 2 பேர் தான். 2 இவங்களாம் வந்து என்ன இவரெல்லாம் பேசுகிறாரு. ஆனால் பேசினாலும் வந்து எப்படி சொல்ல முடியும்? ஓட்டு போட்ட மக்கள் ஓட்ட போட்டு தானே. இவ்வளோ நாளாக அவரும் ரொம்ப நாளாக பேசிட்டே தான் இருக்கிறாரு. ஆனால் ஜனங்க ஏற்றுக்கணும்ல, ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களே, அதுதான் பெரிய. இப்போ நீங்களும் அதில் ஒருத்தர் இருக்கீங்களா? நீங்களும் மாற்றி போடலாம்ல? நான் ஒரு ஆள் போட்டால் மட்டும் என்ன பண்ண போகிறோம்? உங்களை மாதிரி எல்லாரும் நினைச்சாங்களா? ஒவ்வொரு ஓட்டாக மாறிட்டே இருக்கும்ல, அதுக்காக சொல்கிறோம். இல்லை ரைட்டு சொல்ல வாசம் தான். அதாவது என்ன காரணம்னா, நான் ஒரு ஆள் வந்து செஞ்சு தெரிய போகிறதுல அவருக்கு கண்டிப்பாக எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் ஜெயிக்கலாம். 10 பேர் வந்து வேஸ்ட்டு. அது என்னங்கன்னா ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா மேலே இருக்குதோ அதை பார்த்தா அவங்களுக்கே ஓட்டு போட்டுடலாம் அப்படின்னு போட்டுறாங்க. ஆமாம். ஓகேண்ணா, நன்றிண்ணா. 26 உங்களோட ஓட்டு யாருக்கு நான் போடலான்னு ஐடியாவில் இருக்கீங்க? இந்தாங்கண்ணா, டெக் பண்ணுங்க. 2000 வர எலெக்ஷனில் யாருக்கு ஓட்டு போடலான்னு ஐடியாவில் இருக்கீங்க? இப்போ அவரை செலக்ட் பண்ணதுக்கான காரணம்னா, இவரை செலக்ட் பண்ணதுக்கான காரணம் விவசாயிக்கு கொடுத்து பார்த்தோம்னா மக்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குன்னு ஒரு எண்ணம் தான். நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கீங்க. ஓகேண்ணா, தேங்க்ஸ். செய்வாங்கன்னு இது வரைக்கும் யாரும் செய்யலை. ஓகேண்ணா. எல்லாம் அவங்கவுங்க மேலே போயிட்டே இருக்கிறாங்க, நம்ம கீழே போயிட்டே இருக்கிறோம். ஓகேண்ணா. இது கொடுத்தா என்ன பண்ணலாம்? மாற்றம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வரும். ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா.